சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்ராம் கோவிந்தன். ஒரு பக்கம் துரோகிகள் கூட்டம், இன்னொரு பக்கம் தற்குறி கூட்டம். அம்மையார் சசிகலாவினுடைய பாதத்திலே விழுந்து அவர்களுடைய காலை வாரி முதலமைச்சராக ஆன பாதந்தாங்கி பழனிசாமி, தன்னுடைய தந்தைக்கு துரோகம் பண்ண அன்புமணி, தந்தை அவர்கள் இவருக்கு மருத்துவராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராகலாம் இவரை பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய தந்தைக்கே துரோகம் பண்ண அன்புமணி, டிடிவி தினகரன் எடப்பாடி எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அவருக்கு எதிர்த்து அரசியல் பண்ணி அவங்க தொண்டர்களை நம்ப வச்சு இப்போ என்னடானா அவருக்கு வெளியே போய் கூட்டு சேர்ந்துட்டார். அதனால் தன்னுடைய தொண்டர்கள் அனைவருமே வெறுத்து ஒதுங்கி போய் திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க நிறைய பேர். மற்ற கட்சிகள் அப்படி செதறி போயிட்டாங்க. இப்போ அந்த கட்சியில் உறுப்பினர்களே கம்மி தான். ஏன்னா தொண்டர்கள் எல்லாமே வெறுத்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜக தலைவருடைய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை பட்டி தொட்டி தோறும் கொண்டு போனார், கட்சி வளர்த்தார். இன்றைக்கி அவருக்கே பிஜேபி துரோகம் பண்ணிச்சு. இப்படி துரோகிகளுடைய கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தற்குறி கூட்டம். அது தற்குறிகள் முன்னேற்ற கழகன்ற அந்த கட்சி, அதுதான் அந்த தலைவர். அதாவது இவர் மார்ச் 30 பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார். அன்றைக்கி தான் மனு தாக்கல் பண்ணி பெரம்பூரில் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஒரு 3 நாள் லீவு, அடுத்து ஒரு பிரச்சாரம் ஒரு 3 நாள் லீவு, 2 நாள் லீவு. பிரச்சாரம் அந்த ஷோலாம் ரோட் ஷோவா, அது எல்லாமே கேன்சலு. இது மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாவது தேர்தல் காலத்தில் மக்களை சந்திப்பதற்காக அந்த தவிர்ப்பானா? எந்த அரசியல் கட்சி தலைவராவது தேர்தல் களத்திலே தொடர்ந்து பிரச்சாரம் கூட பண்ண முடியாத ஒரு தலைவன் இந்த மக்களை எப்படி சந்திப்பார்? இந்த மக்களுடைய குறைகளை எப்படி தீர்ப்பார்? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 74 வயதிலும் காலையில் வாக்கிங் போகிறாரு, நைட்டு 10 மணிக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறார். காலையில் வாக்கிங்கோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கள் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 10 மணிக்கு முடிக்கிறாங்க. அண்ணன் உதயநிதி அவர்கள் காலையில் 6 மணிக்கு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, 10 மணிக்கு முடிகிறார். எங்கள் எழுச்சி தமிழர் ஐயா திருமாவளவன் அவர்கள் காலையில் ஆரம்பித்தார்னா நைட்டு 10 மணிக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை முடிகிறார். ஏன் எங்களுடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் காலையில் ஆரம்பித்தார்னா வாக்கிங்காக போகிறாரு. காலையில் ஆரம்பித்தார்னா சந்து குந்து மூலம் முடுக்கு எதுவுமே கொடுத்து கிடையாது, பட்டி தொட்டி தோறும் அனைத்து பகுதிகளிலும் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை நைட்டு 10 மணிக்கு முடிகிறார். இதுபோல் மற்ற தலைவர்கள் அனைவருமே சுயன்று கொண்டு பம்பரமாக செயல்பட்டு தன்னுடைய பிரச்சார களத்திலே செயல்படுகிறார்கள். உனக்கு 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு ஓடியாந்துடணும். பிரச்சார களத்திலேயே உன்னால் வாக்குகளை சேகரிக்க முடியல, இந்த மக்களாக நிற்க முடியல. அப்போ எப்படி நீங்கள் டிஎம்கேக்கு போட்டின்னு சொல்ல முடியும்? அதனால தான் எங்கள் அந்நியார் அவர்கள் நீங்கள் ஒரு லாலிபாப் பேபின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் அப்படி தான், ஏன்னா அவங்க சொல்கிறது 100% உண்மை. இந்த மக்களுக்காக அரசியல் களத்தில் நீங்கள் இந்த மக்களோடு மக்களாக நின்று உழைக்கணும். இந்த மக்களுடைய குறைகள் என்ன, இந்த மக்களுக்கு என்ன தேவைகள் என்ன, இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் என்ன, இவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும், இது எல்லாமே செய்யணும். இது எதுவுமே செய்யாத நைட் ஆனால் வீட்டுக்கு ஓட்டுறது 4 மணி, அதாவது 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு உங்களை கலாய்க்கிறது கரெக்ட் தான். இது மாதிரி ஒரு தலைமை எப்படி இந்த தேர்தல் காலத்தில் சந்தித்து ஜெயிக்க முடியும்? 2 தொகுதியிலும் நீங்கள் வாஷ் அவுட்டு, 234 தொகுதியிலும் உங்கள் ஆளுங்க எல்லாமே வாஷ் அவுட்டு. அதாவது டோட்டலாக நீங்கள் வாஷ் அவுட், அது வேறு. உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு தலைவனுக்கான தகுதி கிடையாது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலும் கிடையாது. நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. எனவே தாவேக தலைவர் ஃபஸ்ட்டு தலைவருக்கான அந்த தகுதியை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு தனியாக நீங்கள் தனித்து நின்று கேப்டன் அவர்கள் 2006 கட்சி ஆரம்பித்து தனித்து நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை எப்படி நிரூபித்தாரோ அது மாதிரி நீங்கள் தனித்து நின்று தங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, தங்களுடைய பலம் என்ன அப்படிலாம் ஃபஸ்ட்டு நிரூபிங்க. அதுக்கப்புறமா டிஎம்கே கூட போட்டியா இல்லை யார் கூட போட்டியா அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பிறகு மற்றவரோடு போட்டி போடுவதற்காக தயாராக நீங்கள் வர்றதுக்கான அந்த தகுதியை வளர்த்துக்குங்க. இதுதான் எங்களுடைய அந்நியார் அவர்கள் சொல்கிறாங்க.
எனவே மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. கருத்துக்கள் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.